செல்லக்குட்டீஸ். இந்த நெறைய புக்ஸ் படிக்கிற மாதிரி, நெறைய நேரம் டிவி பார்க்குறதும் ரொம்ப கெடுதல். நெறைய நேரம் மொபைல் பார்க்குறதும் ரொம்ப கெடுதல்ன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆட்டோமேட்டிக்கு நமக்கு ரொம்ப பிடிச்ச யூடியூபர்ஸ் எல்லாம் இருந்தா, நம்ம ஆட்டோமேட்டிக் பார்த்துருவோம். அது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச யூடியூபர்ஸ் எல்லாம் நான் ஒவ்வொருத்தரையா சொல்லிட்டு வரேன். அதில வந்து சரசு சமையல்ன்னு சொல்லி அவங்க ரொம்ப நாளா எனக்கு ரொம்ப பழக்கம். ஒரு 3, 4 இயர்ஸா. அவங்கள வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்ணி குடுத்தது வந்து விக்னேஷ் அவங்க தான் எனக்கு பண்ணி குடுத்தாங்க. அவங்க வந்து நெறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அவங்களுடைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்களுடைய டாட்டர் தான் பண்றாங்க. ஸோ அவங்களுடைய சமையல் வந்து குக் பண்ணும்போது அவங்க அவ்ளோ பொலைட்டா, அவ்ளோ ஹம்பிளா, அவ்ளோ நல்லா "என்னங்க, நமஸ்காரங்க, எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு பேசுறது பார்த்தாலே கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவங்க சமைக்கிறதையும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்ளோ அழகா சமைப்பாங்க. நல்லா ஹெல்த் ப்ராடக்ட்டு, ஹெல்த்தியா வச்சுக்கணும் உடம்ப வந்து, எப்படியெல்லாம் வச்சுக்கணும், என்னெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ரொம்ப ஃபேமஸானது வந்து இட்லி பொடி, ராகி பொடி, இந்த மில்லட்ஸ்ல பண்றது, அதுக்கப்புறம் நெறைய வெஜிடபிள்ஸ் ஐட்டம்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சவங்க. அவங்கள வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியே சொல்லணும் அப்படின்னு நெனச்சேன். அதுக்கப்புறம் நமக்கு வேற வேற வொர்க் வரனால நான் மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு தான் வந்து திரும்பவும் வந்து அவங்களுடைய விக்னேஷோட ஒரு வீடியோஸ் பார்த்ததுன்னு, ஐயோ! வீடியோஸ் நம்ம போடணும்னு நெனச்சோமே, போட்டுறலாம் அப்படின்னு நெனச்சேன். ஷி இஸ் சோ 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 ஸ்வீட். அவங்களுடைய ஃபேமிலில அவங்க ஹஸ்பண்ட், அவங்களுடைய டாட்டர் அவங்க எல்லாரும் தெரியும். நான் ஒரு நாள் அவங்கள போய் மீட் பண்ணணுன்ட்டு இருக்கேன். ரொம்ப சீக்கிரமா அது அமையும்னு நெனைக்கிறேன். அவங்க வந்து 11 வருஷம் ஆச்சாம். நான் பேசிட்டு இருக்கும்போது அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க யூடியூபரா வந்து 11 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்புறமா ஒரு 5 இயர்ஸா தான் இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம், அதாவது இந்த பொடி, மசாலா பொடி, இட்லி பொடி அதெல்லாம் செய்றது இந்த 5 இயர்ஸா. 11 வருஷமா அவங்க ஒரு யூடியூபரா இருந்திருக்காங்க பாருங்க. அவங்களே எடிட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து ஷார்ட்ஸ் எடுத்துப்பாங்க. அவங்களே ஷூட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் தம்ப்நெயில் அவங்களே பண்ணிப்பாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். எப்படி இதெல்லாம் அவங்களே பண்ணிக்கிறாங்க? அவங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வேற ஒரு பெர்சன வச்சு தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து அவங்களே எல்லாம் எடிட் பண்ணி, அவங்களே ப்ராடக்ட் எல்லாம் காமிச்சு, அவங்களே குக் பண்ணி, அவங்க ஒருத்தர் சம்மந்தி வீட்டுக்கு போவாங்க, அங்க போவாங்க, திருவிழா, அவங்க வாங்கியிருக்கிற பொருட்கள் அதெல்லாம் காமிப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்க எல்லாரும் போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச ஹெல்த்தி ஃபுட்ஸ் எல்லாம் வேணும், ப்ராடக்ட்ஸ் வேணும்னா அவங்கள்ட்ட நீங்க வந்து ஆர்டர் குடுக்கலாம். அவங்க எங்க இருந்தாலும் கொரியர் பண்ணி குடுப்பாங்க. நான் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். நீங்க வாங்கிக்கோங்க. ரொம்ப இந்த ராகி, அந்த மில்லட்ஸ் எல்லாம் சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது தானே. அதெல்லாம் சாப்பிட்டா நம்ம ஹெல்த்தியா இருந்துக்கலாம். நான் வந்து எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு தான் இந்த மாரி உள்ள ஒரு ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது, இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. என்னோட லிஸ்ட்ல வந்து நெறைய பேர் இருக்காங்க. எனக்கு பிடிச்ச யூடியூபர்ஸு. ஐயோ! நான் சில யூடியூபர்ஸ்லாம் அப்படி ரசிக்குவேன். அந்த மாரி யூடியூபர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இத வந்து இவங்க வந்து இவங்களுடைய குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சமைக்கிறாங்களோ, எடிட் பண்றாங்களோன்றத விட இவங்களுடைய அந்த மரியாதை கலந்த அந்த குணம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப எனக்கு அவங்கள்ட்ட பிடிச்சது. தேங்க் யூ சரசம்மா. நான் கண்டிப்பா உங்கள வந்து மீட் பண்ணுவேன். விஷ் யூ குட் லக். உங்களுடைய ஹெல்த், வெல்த் எல்லாம் நல்லா இருக்கட்டும். அதுதான் என்னுடைய பிரார்த்தனை. ஓகே. டாடா, பாய். லவ் யூ.